ஹலோ கைஸ், நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஓபிஎஸ் பற்றி தாங்க இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். பதவி பசி காரணமாக வழக்கு தொடுத்துள்ளார் ஓபிஎஸ் மீது அதிமுக தரப்பு குற்றச்சாட்டு. அதிமுக கட்சியின் அமைப்பாளராக ஓபிஎஸ் உரிமை கோர முடியாது, எனவே அவர் பதவி பசி காரணமாக வழக்கு தொடுத்துள்ளார் எனவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக தரப்பு தெரிவித்துள்ளது. ஒற்றை தலைமை மீண்டும் கொண்டு வந்ததன் மூலம் கட்சியின் பழைய நிலையே மீட்டெடுக்கப்பட்டுள்ளது. நிர்வாகிகள் நியமித்து இணையாக கட்சியின் நடத்தும் நபர் பதவி அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களையும் பொதுச் செயலாளர் தேர்தலையும் எதிர்த்து பன்னீர்செல்வம் அணியினர் தாக்கல் செய்து வந்த மேல்முறையீட்டு மனுக்கள் நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் முகமது ஷபைக்கு அடங்கிய அமர்வு முன்பு ஒரு மாத இடைவெளிக்கு பின் இன்று ஜூன் 8 மீண்டும் விசாரணைக்கு வந்தன. அப்போது அதிமுக மற்றும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் எஸ். வைத்தியநாதன் கட்சி விவகாரங்கள் தொடர்பாக பொதுக்குழு எடுக்கும் முடிவுகளே இறுதியானது எனவும் கட்சியின் அனைத்து முடிவுகளையும் அடிப்படை தொண்டர்களிடம் கேட்டு எடுக்க முடியாது எனவும் தெரிவித்தார். கட்சியின் கொள்கை உள்ளிட்ட விவரங்களை மட்டும் பொதுக்குழு தீர்மானிக்க முடியும் என்பதல்ல. அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களையும் பொது செயலாளர் தேர்தலையும் எதிர்த்து பன்னீர்செல்வம் அணியினர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் முகமது ஷபை அடங்கிய ஒரு மனுதாரர்கள் எப்படி பாதிப்பை ஏற்படுத்தியது என்பது விளக்கப்படவில்லை எனவும் மாநிலம் முழுவதும் தனியாக நிர்வாகிகளை நியமித்து வரும் பன்னீர்செல்வம் எப்படி கட்சியில் இருந்து நீக்கியதை எதிர்த்து நிவாரணம் கோர முடியும் என தெரியவில்லை என்றார். 1.5 கோடி உறுப்பினர்கள் கொண்ட கட்சியில் 2500 பேர் கொண்ட பொதுக்குழு எப்படி ஒற்றை தலைமை குறித்து முடிவெடுக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தெரிவித்த கருத்துக்களை உயர்நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் அமர்வும் உச்சநீதிமன்றமும் நிராகரித்து விட்டது என்றார். கட்சி செயல்பாடு முடங்கிவிட்டது என்று வாதம் கற்பனையானதல்ல, உச்சநீதிமன்றமே அதை ஏற்றுக்கொண்டுள்ளது என தெரிவித்தார். பொதுக்குழு உறுப்பினர்கள் அடிப்படை உறுப்பினர்கள் தான் தேர்வு செய்யப்படுகின்றனர். அடிப்படை உறுப்பினர்கள் பிரதிநிதிகளாகவே பொதுக்குழு உறுப்பினர்கள் செயல்படுகின்றன என தெரிவித்த மூத்த வழக்கறிஞர் ஒற்றை தலைமை கட்சி விதிகளுக்கு எதிராக இல்லை எனவும் கட்சி அடிப்படை விதிகளை மீறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தவறானது எனவும் வாதிட்டார். கட்சி செயல்பாடு தொடர்ந்து முடங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த வழக்கு தாக்குதல்கள் செயல்பட்டுள்ளதாகவும் ஒருங்கிணைப்பாளர் நியமனத்துக்கு பொதுக்குழு ஒப்புதல் அளிக்காததால் ஓபிஎஸ் எந்த ஒரு உரிமையும் கோர முடியாது எனவும் ஒற்றை தலைமை மீண்டும் கொண்டு வந்ததன் மூலம் கட்சியின் பழைய நிலைமையை மீட்டெடுக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏடிஎம்கே செய்தி தேவை அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஆல் ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.